வணக்கம் நண்பர்களே. உலகின் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடலுக்கு அடியில் மறைந்திருக்கும் அதிசயம். நமக்கு தெரிஞ்ச நீர்வீழ்ச்சிகள் வழக்கமாக பாறைகளிலிருந்து நீர் விழுவதைப் போல் இல்லாமல், இது வெவ்வேறு அடர்த்தி, வெப்பநிலை மற்றும் உப்புத்தன்மை கொண்ட கடல் நீரோட்டங்கள் ஒன்றிணைவதால் ஏற்படுகிறது. விஞ்ஞானிகள் ஒரு நீர்வீழ்ச்சியை கண்டுபிடித்துள்ளனர். இது உலகிலேயே மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் இது வழக்கமான நீர்வீழ்ச்சி போன்றில்லாமல் கடலின் அடியில் பாய்கிறது. இந்த நீர்வீழ்ச்சி கடலுக்கு அடியில் தான் பாய்கிறது. இந்த நீர்வீழ்ச்சி டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்துக்கு இடையேயான கடலுக்கு அடியில் அமைந்துள்ளது. இந்த நீர்வீழ்ச்சி நேரடியாக பார்க்க முடியாத வண்ணம் உள்ளது. இந்த நீர்வீழ்ச்சி டென்மார்க் நீரிணை பகுதியில் கடலுக்கு அடியில் உருவாகிறது. வழக்கமான நீர்வீழ்ச்சிகள் பாறைகளில் இருந்து நீர் விழுவதைப் போல் இல்லாமல், இது வெவ்வேறு அடர்த்தி, வெப்பநிலை மற்றும் உப்புத்தன்மை கொண்ட கடல் நீரோட்டங்கள் ஒன்றிணைவதால் ஏற்படுகிறது. இந்த நீரோட்டங்கள் கடலின் ஆழத்தில் பாய்ந்து ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி போன்ற விளைவை உருவாக்குகின்றன. இந்த கடலடி நீர்வீழ்ச்சி உலகின் மிக உயரமான மேற்பரப்பு நீர்வீழ்ச்சியான வெனிசுலாவின் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சியை விட 4 மடங்கு உயரமானது என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். இது சுமார் 3.5 கிலோமீட்டர் ஆழத்திலிருந்து கடலடியில் பாயுமாம். இதன் அளவும் வேகமும் விஞ்ஞானிகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. உங்களுக்கெல்லாம் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சியை பற்றி தெரியும் நினைக்கிறேன். அதை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி வெனிசுலா நாட்டில் அமைந்துள்ள மிக உயரமான தடையின்றி விழும் அருவியான இது 979 மீட்டர் அடி உயரமும் 7 மீட்டர் வீழ்ச்சியும் கொண்டுள்ளது. இது வெனிசுலா நாட்டின் போலிவர் மாநிலத்தில் உள்ள கனைமா தேசிய பூங்காவில் அமைந்துள்ள அயன் டெயுப் என்ற மலையின் விளிம்பிலிருந்து விழுகிறது. இந்த அருவியின் முன்பு முதலில் பறந்தவர் ஐக்கிய ராஷ்டிரத்தை சேர்ந்த ஜிம்மி ஏஞ்சல் என்பவர். ஆகவே அவரது நினைவாக இது ஏஞ்சல் அருவி என்ற பெயர் பெற்றது. மேலும் அவரது அஸ்தி ஏஞ்சல் அருவியில் கரைக்கப்பட்டது. விஞ்ஞானிகள் இந்த நீர்வீழ்ச்சியை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடலின் ஆழத்தில் நீரோட்டங்களை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட சிறப்பு கருவிகள், செயற்கைக்கோள் தரவுகள் மற்றும் ஆழ்கடல் ஆய்வு உபகரணங்களை பயன்படுத்தி விஞ்ஞானிகள் இந்த நீர்வீழ்ச்சியை கண்டறிந்துள்ளனர். இந்த நீர்வீழ்ச்சிகள் மனிதர்கள் நேரடியாக பார்க்க முடியாமல் இருப்பதற்கு காரணம், இது கடலின் ஆழத்தில் வெவ்வேறு நீரோட்டங்களின் ஒன்றிணைப்பால் உருவாகிறது. வெவ்வேறு வெப்பநிலை மற்றும் உப்புத்தன்மை கொண்ட நீர் ஒன்றுடன் ஒன்று மோதும்போது அது ஒரு பெரிய நீரோட்டமாக கடலடியில் பாய்கிறது. இதனால் இதை நேரடியாக பார்க்க முடியாத வகையில் உள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நீர்வீழ்ச்சி இயற்கையில் மறைந்திருக்கும் ஒரு அதிசயம். இந்த கண்டுபிடிப்பு கடலின் மர்மங்களை மேலும் ஆராய விஞ்ஞானிகளை ஊக்குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மனிதர்களால் நேரடியாக பார்க்க முடியாவிட்டாலும் இந்த நீர்வீழ்ச்சி இயற்கையின் அற்புதமான படைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது.